என்ன செய்யறது என்ன செய்யறது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாகராணி கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா அப்புறமா இன்னைக்கு அவனை எப்படியாவது அவகிட்ட இருந்து நான் காப்பாத்தி ஆகணும். என்ன ஆச்சுன்னு சொல்லண்டா. எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன்டா. முதல்ல காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள வா. வா, நான் சொல்றது கேளு. இப்பவும் எனக்காக 1000 பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க தெரியுமா? அப்படியே பண்ணுங்க. அந்த 1000 பேரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தாலாட்டு பாடி தூங்க வைங்க. யார் வேண்டாம் நாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீ தப்பிச்சிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படியா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? எப்படி அவகிட்ட இருந்து தப்பிக்கிறது? அது மட்டும் இல்ல, உன் நண்பனை கொன்னதும் அதே பாம்புதான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப அதோட பார்வை உன் மேல விழுந்திருக்கு. இன்னைக்கு உன் உயிருக்கு பெரிய கண்டம் இருக்குன்ற விஷயம் கூட எனக்கு முன்னாடியே தெரியும். அம்மா, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீயும் விஷ்ணுவும் ருத்ராவும் பேசிக்கிட்டு இருந்ததே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அம்மா, அது வந்து நீ இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமும் தெரியல, அந்த ஆண்டவன் உங்க கையால பெரிய பாவத்தை செய்ய வச்சுட்டான். நாகராஜாவையும் நாகராணியையும் கொல்றதுங்கிறது சாதாரண விஷயமா என்ன? அந்த பாவம்தான் நம்ம மொத்த வம்சத்துக்கும் சாபம் ஆயிடுச்சு. பாம்போட சாபம் நிவர்த்தி ஆகவே ஆகாது. அந்த சர்ப சாபம் நம்ம வம்சத்தையே நிர்மூலமாக்கிடும். அந்த பாம்பு அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னோட குழந்தைகளை, இந்த குடும்பத்தை அந்த நாகராணி கிட்ட இருந்து நான் எப்படி காப்பாற்ற முடியும் சொல்லு ரமேஷ்? எப்படி காப்பாற்ற முடியும்? அம்மா, அம்மா நீங்க அழாதீங்கம்மா ப்ளீஸ். ஆண்டவன் ஆண்டவன் ஏதாவது ஒரு வழியை காட்டுவாமா ப்ளீஸ்மா. இல்லப்பா ரமேஷ், அந்த ஆண்டவ வழி காட்ட மாட்டான். நாம தப்பிக்கிறதுக்கான வழியை இனி நாம தான் தேடிக்கணும். அதை நானே கண்டுபிடிக்கிறேன். ரமேஷ், நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? உனக்கு நம்ம பைரவ பாபா தெரியும்ல? அவர்தான் நம்ம மொத்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கவசம். அவரு அந்த நாகராணியோட கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பறதுக்கு ஒரு விசேஷ பூஜை பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பூஜைக்கு இன்னைக்குதான் நல்ல முகூர்த்தம். இன்னைக்கே அந்த பூஜை நடந்தாகணும். அது நடந்தாதான் இந்த குடும்பம் தப்பிக்கும். அப்படியாம்மா? ஆமாப்பா. ருத்ராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் பாபாவை தேடி போறத அவன் விரும்பவே மாட்டான். ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிருவான். நீயாவது என்ன பாபா கிட்ட கூட்டிட்டு போவியா? இந்த உதவியை மட்டும் நீ செஞ்சா இந்த ஜென்மத்துல உன்னை மறக்க மாட்டேப்பா. என்ன? நானா? நான் எப்படிமா? ஐயோ, ஆமால, இன்னைக்கு உன் உயிருக்கு கண்டம் இருக்குல்ல? நான் அதை மறந்தே போயிட்டேனே. பரவாயில்லப்பா, நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன். ஆனா ஒண்ணு ரமேஷ், நான் அங்க போற விஷயம் விஷ்ணுவுக்கோ ருத்ராவுக்கோ தெரியாம பாத்துக்கோப்பா. சரிம்மா, ஆனா நீங்க தனியா எப்படி போவீங்க? பூஜை நேரத்தை சரியா ராத்திரி 12 மணிக்கு வச்சிருக்காரு. இன்னைக்குன்னு பார்த்து டிரைவர் வேற இல்ல. நான் நடந்தே போயிட்டு வந்துடுறேன். என்ன, இந்த நேரத்துல நீங்க தனியா நடந்து போறீங்களா? வேண்டாமா. சரி வாங்க, நானே உங்களை கார்ல கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடலாம். வேண்டாப்பா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? ஆதரவு இல்லாதவங்களுக்கு அந்த ஆண்டவ துணை இருப்பான்னு சொல்லுவாங்க. யாருமே இல்லாத நேரத்துல அந்த தெய்வம் தான் நமக்கு கதி. நீ வீட்லயே இருப்பா, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நாங்கெல்லாம் இருக்கும்போது உங்களை அப்படி விட்டுருவோமாமா?
இந்த மாதிரி நேரத்துல உதவி செய்யலன்னா மனுஷத்தன்மைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமா. எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. பெரியவங்க நீங்க தான் என் கூட இருக்கீங்கல்ல. வாங்கம்மா போலாம். போயிட்டு சீக்கிரமா நம்ம திரும்பி வந்துடலாம். சரிப்பா, வா. ஹேமா, அமிர்தாவை பத்தி உனக்கு என்ன தோணுது? பேருக்கேத்த மாதிரி இந்த வீட்டுக்கு அமுதமா தான் அந்த பொண்ணு வந்திருக்கான்னு தோணுது. நம்ம அர்ஜுன் சந்தோஷமா கலகலப்பா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னா அது அமிர்தாவால தாங்க. அவனை இதே மாதிரி 100 வருஷம் நல்லா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்ல வாணி, அமிர்தா ரொம்பவே நல்ல பண்பான பொண்ணு. ரொம்ப இலகின மனசுள்ள பொண்ணு கூட. நம்ம வம்சத்தோட கௌரவத்தை நிச்சயமா காப்பாத்துவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா ஹேமா, அவன் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது நம்ம அர்ஜுன் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் அவன் நல்லா பார்த்துப்பா. நம்ம எதுவும் சொல்லாமலேயே நம்ம எல்லார் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை அவன் நல்லா நடத்துவான். பார்த்துக்கிட்டே இரு. பரவாயில்லைங்க, நம்ம அர்ஜுன் நம்ம நினைச்சதை விட புத்திசாலியா தான் இருக்கான். இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளை தான் கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த வீட்டோட பெரிய மருமகளா என்னோட பொறுப்புல இருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் ஏன் இடத்துக்கு அமிர்தா வந்துட்டாளே. ஆமா வாணி, இந்த வீட்டு பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே பெரியவங்க நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பொறுப்புகள்ல இருந்து விலகிக்கலாம். நமக்கு குழந்தைங்க இல்லைங்கிற குறைய இவங்க தீர்த்து வைக்கிறாங்க. அவங்களோட சந்தோஷத்துல நாம நம்ம குறைய மறக்கணும். மொத்தத்தில் நல்லதே நடந்திருக்கு, இனிமேலும் நல்லதே தான் நடக்கும். அமிர்தா இருக்கிற இடத்துல சுபிட்சம் இருக்குன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதான் மருமக வந்தாச்சுல்ல. இனிமே அடுத்ததா பேர பசங்களை கொஞ்சம் விளையாடுறதுக்கு நாம தயாராயிடணும், அவ்வளவுதான். ஏன்பா ரமேஷ், நாம இப்ப பாபா கிட்ட போறது ருத்ரா கிட்டயோ விஷ்ணு கிட்டயோ நீ சொல்ல மாட்டேல்ல? மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம டக்குன்னு போயிட்டு திரும்ப வந்துடலாம். அதுவும் இல்லாம நம்ம நல்ல காரியத்துக்காக தான் நம்ம போறோம். அதுக்கு இல்லப்பா, ருத்ராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் ரொம்ப திட்டுவான். அதுக்காக தான். சரிம்மா வாங்க சீக்கிரமா போலாம், நேரம் ஆயிடுச்சு. இங்க வா. என்னம்மா என்ன ஆயிடுச்சு? அர்ஜுன் ரூம்ல லைட் ஆன் ஆயிருக்கு. அந்த அமிர்தா நம்மள பாத்துட்டானா எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு வந்துருவாடா. அப்புறம் நம்ம காரியமே கெட்டு போயிடும். லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, உன் கார் எங்க இருக்கு? அம்மா காம்பவுண்டுக்கு வெளியில தான் நிறுத்திருக்கேன். நல்ல காரியம் பண்ண. வா வா. ஏமா, கார் சவுண்ட் கேட்டுச்சுல? இந்த நேரத்துல யார் எங்க போறாங்க? ருத்ரா எங்கேயாவது வெளியில போறானா? ஏங்க, கார் சத்தம் கேட்டுச்சுல? ஆமா வாணி, ஒருவேளை அண்ணன் வெளியில போறாரோ. இருந்தாலும் இந்த நேரத்துல எங்க போவாரு? இரு பார்த்துட்டு வரேன். இந்த நேரத்துல ருத்ரா தனி அங்கே போவான். நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
அண்ணா நீ இங்கதான் இருக்கியா? அப்படின்னா கார் ஸ்டார்ட் பண்ற சத்தம் கேட்டுச்சே. நானும் அதான் என்னன்னு பார்க்கலன்னு வந்தேன் ருத்ரா. நீ தான் எங்கேயோ வெளியே போறியோன்னு நான் நினைச்சேன். இந்த நேரத்துல நான் எங்க போக போறேன்? பின்ன யார் வெளியில போயிருப்பாங்க? அர்ஜுன் வெளியில போக வாய்ப்பே இல்லையே. அப்ப ரமேஷ் அண்ணா, நம்ம ரமேஷ் ஒருவேளை ருத்ரா, சீக்கிரம் அவன் ரூமுக்கு போய் பாரு. ரமேஷ் தான். அண்ணா என்னாச்சு ருத்ரா? ஏன் இப்படி பதட்டமா வர? ரமேஷ் எங்க? அண்ணா, ரமேஷ் ரூம்ல இல்லைண்ணா. நான் ரூம் ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டேன். ரமேஷ் எங்கேயுமே காணோண்ணா. நீ என்ன சொல்ற ருத்ரா? அவனை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்ல. இந்த நேரத்தில் எங்க போவான் அவன்? உண்மைதானா? அவன் எங்கேயும் இல்லை. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஏற்கனவே அவன் உயிருக்கு கண்டம் இருக்குன்னு பாபா சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்றது? அவ்வளவு சொல்லி எங்க போனான் அவன்? அப்பா ரமேஷ், கொஞ்சம் வண்டி வேகமா ஓட்டுப்பா, நேரம் ஆகுது. அம்மா, பூஜை ராத்திரி 12 மணிக்கு தானே சொன்னீங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்குமா? அதுக்கு இல்லப்பா, பூஜைக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேண்டாமா? சரிங்கம்மா. அதுக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு போய் ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பாபா கிட்ட போலாம். நீ என்ன சொல்ற? கோவிலுக்கு போகணுமா? இந்த நேரத்துல எந்த கோவில்மா திறந்திருக்கோம்? உண்மையான பக்தர்களுக்கு கோவில் எந்த நேரத்திலையும் திறந்திருக்கும்பா. சரி ரமேஷ், ஊருக்கு வெளியில ஒரு சிவன் கோயில் இருக்குல்ல, அங்க போலாம். என்னது? சிவன் கோவிலுக்கா? வேண்டாமா, அந்த கோவிலுக்கு மட்டும் வேண்டாம். ஏன் வேண்டாங்கிற? அந்த கோயில்னு சொன்ன உடனே நீ எதுக்கு இவ்வளவு பயந்து நடுங்குற? உனக்கு என்னாச்சு? அம்மா, அது இப்பதான் அங்க ஒரு கொலை நடந்ததுமா. அதனாலதான் அங்க மட்டும் வேண்டாமா. ஐயோ ஈஸ்வரா, கோயில்ல கொலையா? எந்த பாவிங்க எப்படி பண்ணாங்க? கோவில்னு கூட பார்க்காம இப்படியா பண்ணுவாங்க? ஆமா, செத்தது யாரு? அங்க செத்தது ஒரு நாகராணி. அவளை சாகடிச்சதும் நாங்க தானே தெரிஞ்சா அம்மா இன்னும் பயந்துருவாங்களே. வேற ஏதாவது ஒரு கதை கட்டணும். அம்மா, அது யாரும் யாரையும் கொலை பண்ணலமா. யாரோ வயசானவங்க பூஜை பண்ண வந்திருக்காங்க. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியா? நல்லதா போச்சு போ. அந்த ஆண்டவர் சன்னிதானத்திலேயே அவங்களுக்கு முக்தி கிடைச்சிருச்சு. அதனால என்ன, நாம அந்த கோயிலுக்கு போல. அந்த பரமேஸ்வரன்
மயானத்துக்கே அதிபதி. அதுதான் அவருக்கு வாசஸ்தலம். அங்க போக நாம எதுக்குப்பா பயப்படணும்? அதுவும் இல்லாம நாம 2 பேர் இருக்கோம், தைரியமா போயிட்டு வரலாம். என்னன்னா கொஞ்சம் கூட அறிவே இல்லாம நடந்துக்கிறான். இப்ப எதுக்கு இந்நேரத்துக்கு அவன் வீட்டுக்கு போயிருக்கான்? ஏதாவது அவசர வேலையா இருக்கலாம், அதான் போயிருக்கான். அப்படி இல்லைண்ணா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஒண்ணு பண்ணலாமா? அவன் வீடு வரைக்கும் ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாமா? ருத்ரா, இங்க பார், தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் கூலாரு. அவங்ககிட்ட போன் இருக்கும், போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. அதுவும் சரிதான். அம்மா, போன் ரிங் ஆகுதுமா? நாம வெளியில வந்ததை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. ரமேஷ், நீ போன் எடுத்து பேச வேண்டாம். போன் எடுத்து பேசு ரமேஷ். அட்டெண்ட் பண்றா. அம்மா, நான் இப்ப போன் எடுத்து பேசலன்னா ருத்ராவும் விஷ்ணுவும் பயந்துருவாங்கம்மா. நீங்களே போன் எடுத்து பேசுறீங்களம்மா? இதோ பாரு ரமேஷ், நாம வீட்ல இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலயும் தேடி இருப்பாங்க. இந்த நேரத்துல நான் பேசினா விஷயம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும். அவங்க நிச்சயமா போன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப தேவையில்லாம உன் போனை எடுத்து பேசினா பூஜையும் வேணாம், ஒண்ணும் வேணாம், வீட்டுக்கு திரும்பி வாங்கன்னு சொல்லிடுவான். பெத்த தாயோட மனசங்கடம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இத பாரு, பூஜை முடிகிற வரைக்கும் யார் போனையும் அட்டன் பண்ண வேண்டாம். நீ தைரியமா காரை ஓட்டு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் ஆகாது. சரிங்கம்மா, நீங்க சொல்றபடியே செய்றேன். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான். என்னாச்சு ருத்ரா, போன் எடுக்க மாட்டேங்கிறானா? இல்லண்ணா, எத்தனை கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அவன் எப்பவுமே இப்படி பண்ணவே மாட்டான். ஆனா இன்னைக்கே இப்படி பண்றான்னு தெரியல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு. அம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. முதல்ல பாபா கிட்ட போய் பூஜையை முடிச்சிட்டு அப்புறமா கோவிலுக்கு வரலாமே. இல்ல இல்ல, முதல்ல கோவிலுக்கு போய் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு அப்புறமா பூஜைக்கு போலாம். அதுவும் இல்லாம பாபா பூஜை பண்ண போறதும் இந்த இடத்துல தான். கோவிலை தாண்டி 4 அடி போனா அந்த இடம் வந்துரும். அப்புறம் அங்க போலாம். முதல்ல கோவிலுக்கு போலாம். என்ன? சரிங்கம்மா, உங்க இஷ்டம். வா. ரமேஷ், உன் கழுத்துல இருக்கிற தாயத்தை கழட்டிடு. என்ன? தாயத்தை கழட்டணுமா? எதுக்கு? இதோ பாருப்பா ரமேஷ், நாம இப்ப செய்ய போற பூஜை அந்த நாகராணியோட கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பறதுக்காக. அதனால பூஜை முடிஞ்சு பாபா வேற தாயத்தை கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு போக தான் நாம வந்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பழைய தாயத்தை கழட்டி எரிஞ்சிடணும். இல்லைன்னா நம்மால அங்க போக முடியாது. அதுக்காக தான் நான் சொன்னேன், தாயத்தை கழட்டிடு. இல்லம்மா, எந்த காரணத்து கொண்டும் தாயத்தை கழட்டக்கூடாதுன்னு ருத்ரா சொல்லியிருக்கான். என்ன ஆனாலும் தாயத்தை கழட்ட மாட்டேன். நான் ருத்ராவோட அம்மா சொல்றேன். ஏன்பா, உனக்கு என் வார்த்தை மேல நம்பிக்கை இல்லையா?
தாயத்தை கழட்டு. இல்லம்மா, இந்த தாயத்தை கழட்டினா பெரிய ஆபத்துன்னு பாபா. தாயத்தை கழட்டுன்னு சொல்றேன்ல. அம்மா, கழட்டுன்னு சொல்றேன்ல. 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 கழட்டுன்னு சொல்றேன்ல. இல்லம்மா, அது கழட்ட போறியா இல்லையா?